பொருட்கள் என்னவென்றால் தோசை மாவு 2 கரண்டி, 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி, சிறிதளவு உப்பு, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 மிளகாய் சிறிதாக நறுக்கியது, கறிவேப்பிலை சிறிதளவு, சிறிய வெங்காயம் 3 பொடியாக நறுக்கியது, 1/4 ஸ்பூன் பெருங்காயப் பொடி இதை உடனுடன் சேர்க்க வேண்டும். இவை அனைத்தையும் நாம் ஒன்றாக கலந்து கொள்ள வேண்டும். நாம் வடை சட்டியில் சிறிதளவு எண்ணெய் ஊற்றி காய வைத்து இந்த கலவையை போண்டா போல் நாம் போட்டு எடுக்க வேண்டும். இதை செய்வதற்கு 5 நிமிடங்கள் தான் ஆகும். நாம் பள்ளிக்கூடம் முடிந்து குழந்தைகள் வரையும் இது செய்து கொடுத்தால் மிக சுவையாக இருப்பதோடு ஆரோக்கியமானதாகவும் இருக்கும். தோசை மாவிலே புளிப்பு சத்து இருப்பது